பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? எனக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? எல்லாரும் சொல்றாங்க உங்க உயர்வு இவ்வளவுதான். எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? என் நண்பர்கள் எல்லாம் ஒரு அயல் நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. நானும் போக முயற்சி செய்கிறேன். எல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது, உங்களுக்கு முடியுமான்னு சொல்றாங்க. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்களை எப்படி உருவாக்கணும், எப்படி நடத்தணும், அவர் கையில பொறித்து வைத்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை முன்குறித்து வைத்து இருக்கிறார். அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார், ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, என்ன குறித்து நீங்க வச்சிருக்கிற சித்தத்தின்படி நடக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் நண்பர்கள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, அன்று நான் இதே நிலைமையில் இருக்கிறேனே. இன்றைக்கு உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களோடு படித்தவர்கள், உங்களோடு பழகினவர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே. இன்னைக்கு ஏசாயா 49:16 வசனத்தின்படி, ஆண்டவரே எனக்கென்று நீங்க என்ன எதிர்காலத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன், தேவ திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு அப்பா சமூகத்துல 3 நாட்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நாட்கள்ல 3 நாட்கள் உபவாசத்தோடு காத்திருங்க. அந்த உபவாச நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் திருவலம் பற்று உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான ரகசியம் கடந்து வரும். நீங்கள் நினையாத இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். உங்களுக்காக ஆசீர்வாதமான ஒரு நீர்க்கால்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பாதத்துல வரணும், அவரை கிட்டி சேரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் முன்னேறிட்டாங்களே, நான் எப்படி இருப்பேன் உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறத என் ஆண்டவர் நிரூபிக்க போறார். 3 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது தேவனுடைய நன்மை உங்களை தொடோ. நீங்கள் நினையாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது தெரிந்து கொள்வீங்க, என் ஆண்டவர் கரத்துல வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வரைபடம் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிகிற பொழுது என்ன இந்த அளவுக்கு உயர்த்த நான் எம்மாத்திரம்னு சொல்ல போறீங்க. என் வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிற தாவீது சொன்னது போல நீங்க சொல்ல போறீங்க, நானும் என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டுகள் வரும், நிச்சயம் நீங்க சாட்சி கொடுப்பீங்க. ஏசாயா 49:16 இந்த வசனத்தை இந்த தேவ ஊழியர் பேசும்படியாய் கேட்டேன். தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்தேன். ஆவியானவர் எனக்கு திருவிழம் பற்றினார். நானும் என் வீடும் எம்மாத்திரம், நிச்சயம் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வைப்பார். நாட்கள் வரும்போது ரெகபோத் ஊழியத்துக்கு உங்கள் சாட்சிகளை அனுப்புங்க. வசனத்துக்கு சாட்சியா இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த வசனத்துக்கு சாட்சியா என் ஆண்டவர் சாட்சிகளை எழுப்புகிறார். இந்த வசனம் ஜீவனுள்ள என்பதை நிரூபிக்கும்படியா என் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ரெகபோத் ஊழியத்தோடு இணைப்பார். நீங்க தொடர்பு கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். God bless you.